Welcome to Flaming Moto. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா என்னோடய தாத்தா பாட்டி ஊரில் தான் இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வயல் தான். இங்கே பாருங்கள், என் மாமா பொண்ணு, குட்டி பொண்ணு. இப்போ நான் குப்பம் கிளம்பிட்டுருக்கேன். அதான் தாத்தா பாட்டிக்கெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டுருக்கேன். போவோம் ஃபாஸ்ட்டாக, முன்னாடி போ. தாத்தா பாட்டிக்கெல்லாம் சொல்லிவிட்டு பத்திரம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு இப்போ கிளம்புறேன். வாங்க, மோட்டோ விலாகில் நான் அந்த ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு வண்டியில் போகிறப்போ கண்டினியூ பண்ணுறேன். மைக்கு தான் என்ன தெரில, மைக்கு இருக்குது, பட் அது எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஏமோ ஓகே, வண்டி எடுக்கிறப்போ கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, வண்டி எங்கே நின்றுட்டுருக்குன்னு காட்டுறேன். இங்கே தான் நிற்கிது காய்ஸ். இப்போ தான் என் தம்பியை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். உள்ளே ஒருத்தன் இருக்கான், என் சித்தாப்பா பையன். அவனை ரவுண்ட் கூட்டிகிட்டு இங்கே தான் நைட் நிற்க வச்சுருந்தேன், ஸ்ப்ளெண்டர் பக்கத்தில். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஊருக்கு. வாங்க போகலாம். ஹெல்மெட் வாங்கணும். ஆமாடி, இடுப்பு. ஆமாம், இப்போ தாத்தா தான் சொல்லிவிடுங்க. சரி, கிளம்புறேன். பாய் பாட்டி. பாய் பாய் அக்கா, பாய் சித்தி, பாய் அம்மு, பாய். வாங்கிக்கோங்க, கொடுத்துட்றேன். அங்கே கொடுத்துட்றேன், வாங்கிக்கோங்க. பாய் தாத்தா. பாய் பாய் பிரதாப். பாய் 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 அன்பு. பாய் 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 சித்தி. இல்லை, வீட்டுக்கு டைம் ஆச்சு, அதனால. பாய் சித்தி. இரநூறு. பேக்கு. ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் பெட்ரோல் போகிறதுக்கு. பெட்ரோல் இருக்குது, பட் தமிழ்நாட்டில் போட்டால் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும் அப்படின்ட்டு தான் நான் இங்கே போட்டுருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஆந்திராக்குள்ளே என்டர் ஆகிறேன்ல, ஆந்திராக்குள்ளே சம்திங் லைக் 112 rupees அப்படி ஆகும். 10 ரூபாயில் என்னடா மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சேவிங்ஸ் ஆகுது இல்லை, 10 ரூபா கூட. அது 1 லிட்டருக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு 5-6 லிட்டர் போட்டேன். நான் இப்போ அவ்வளோலாம் போடல, ஒரு 200 போட்டேன், ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ 5-6 லிட்டர் போடுறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு தான் நான் இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நேற்று நான் 200 போட்டிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகிருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 rupees சேவ் ஆகிருக்கும். கைஸ், நான் இப்போ தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இங்கே சவுண்டு வருது பாருங்கள். இது என்ன சவுண்டுன்னு எனக்கு தெரியாது. ரேடியேட்டர் ஃபேன் தான் சவுண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ரேடியேட்டர் சவுண்ட் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் அது அந்த சவுண்டு என்ன, இங்கேருந்து வருது அது சவுண்டு, ஃபேன் சுற்றுற மாதிரி தான் வருது. ரேடியேட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் நான் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டினது இல்லைல்ல. ஸோ நான் யூடியூப்பில் அங்கங்கே பார்த்த வரைக்கும் அது ரேடியேட்டர் சவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். இன்ஜின் கூல் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அது அங்கேருந்து வருது. அது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது இங்கே நான் மசாலா தோசை சாப்பிட்லான்ட்டு வந்துட்டேன். இது பஸ்வானா கோயில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணகிரிக்கு போகிற ரூட்டு. ஸோ நான் சாப்பிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன்னா அப்புறம் நான் வீடியோ எடுத்து என்னென்னு போடுறேன். வாங்க போகலாம். பைக் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கு, அது முன்னாடி. இருங்க, அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இப்போ ஒரு
டவுட்டு, இந்த சண்டே கூட ஸ்கூல் இருக்கா தமிழ்நாடுல என்னன்னு தெரியல. நிறைய பேர் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காங்க. முன்ன ஒரு செகண்ட் தான் R15 அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. அது தனி ஃபீல். ரெக்கக்னைஸ் ஆகிறதே ஒரு நல்ல விஷயந்தான். மறந்துட்டேன், என்ன சொன்னதுன்னா சண்டே கூட ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் சண்டே கூட ஸ்கூல் இருக்கா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. நான் படிக்கும்போதெல்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரெஸ் தான் பார்த்துருக்கேன். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்கூல் பசங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கைஸ் வந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து ரேடியேட்டர் ஃபேன் சுற்றிட்டுருக்கு கூல் ஆகிறதுக்கு. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் மாமா வந்துட்டார். பை கைஸ்.